எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு குரூப் நம்ம வந்து மிளகாய் செடி எல்லாம் காமிச்சிருப்போம். மிளகாய் எப்படி இருக்குது, முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ காமிச்சிருப்போம். இப்போ வந்து அந்த மிளகாய் வந்து இப்போ நல்லா வந்து ரெட்டு சில்லி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அதை நம்ம வந்து இன்றைக்கி பறிக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதை பறித்து கொண்டாந்து எப்படி காய போடுறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, இன்னமும் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கீங்கள சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னமும் வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பெல் பட்டன் அமைக்கிறீங்க ஃப்ரெண்ட். நீங்கள் எங்கள் வீடியோவுக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்னமும் இதோட நல்லா சப்போர்ட் கொடுங்க. இன்னமும் நல்ல வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்டு, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்? அப்போ இன்னமும் நம்ம வீடியோ வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதிலலாம் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. இன்னமும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் கொஞ்சமாக அது வைரல் ஆகும்ல. இதை நாங்கள் வந்து கண்டு நட்டு நாங்களே இதோடைய பச்சை மிளகாய் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான், உங்களுக்கு தெரியும். விவசாயம் சொன்னாவே கஷ்டம்தான். விவசாயத்துக்காண்டி இப்படியெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு பழம் பிடுங்கையில் வந்து அதோடைய மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளே கண்டு நட்டு நம்மளே வந்து அந்த பச்சை மிளகாய் பிடுங்கையில் வந்து நம்மளுடைய சந்தோஷம் அவ்வளவு இருக்குது. ஏன்னு கேட்டால் இது வந்து நிறையா பேர் நீங்களும் வந்து வீட்டில் எல்லோரும் கண்டு எல்லாம் போட்டு ரெண்டாவது விவசாயம் பண்ணியிருப்பியா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க. நீங்களே வந்து பிடுங்கையில் வந்து அந்த ஒரு பச்சை மிளகாயாக இருக்கட்டும் நம்மளே சொந்தமாக விவசாயம் பண்ணி எடுக்கையில் இது வந்து ஒரு மனசில் உள்ள சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதே சந்தோஷம் எனக்கும் வந்துச்சு இந்த பச்சை மிளகா பிடுங்கையில். பாருங்கள், என்னுடைய அண்ணன் ஒரு ஆள் வந்து என்னோட கூட இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து தான் இதில் பச்சை மிளகா பிடுங்குவாங்க. அவங்க இந்த வீடியோவில் வருவாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோ ஃப்ரெண்ட். அப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறது மிளகாய் பழம் எடுக்க போகிறோம். அதுதான் வீடியோவை காமிக்க போகிறோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன். நிறையா கிடைக்கானே பழம். பவுடர் அடிக்கணும். பவுடரா? அப்போ நம்ம கறி போகிறோம்ல பவுடர், மிளகா பவுடரு மிக்சியில் கொடுத்து நல்லா காய வச்சு நைஸாக அடிச்சு போடுறோம். நம்ம மீன் கட்டி கொடுத்தா இல்லையா? ஆமாம், அது மாதிரி அடிச்சோம்னா அதான் மிளகா பவுடரு. உனக்கு காய வச்சு அடிச்சிடும். அடிச்சு வச்சுக்க. நம்ம அங்கே இதை போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கடையில் மிளகா பவுடர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்துடலாம். இப்போ காய்ச்சி வேணும்னா மிளகா பொடி வேணும்னு வச்சுக்கா வந்துடலாம். ஒரிஜினல் மிளகா இல்லை அது. ஆமாம், எந்த கலப்படம் கிடையாது. மிக்சியில் கொடுத்து நல்லா அடிச்சுக்கணும் நைஸாக பவுடர் மாதிரி. ஒரு வாது உடஞ்சி கிடந்து சரியான பழம் கிடக்கு. இது நம்ம ஊரில் எல்லாம் சரியான ரேட்டாக இருக்கும் பச்சை மிளகாய். ஆமாம், நல்லா பெரிய மிளகாய், குண்டு மிளகாய்.
அந்த மண்ணில் முளைக்காதுன்னு கடைசியில் இப்படி நல்லா முளைக்கிது. நல்லா அணிலாம் குடிக்கிறேன் அப்படின்னா அதுவே ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பிடுங்கின ஒரு 4 கிலோ இருக்குங்க. இது ஒரு வாலி ஆகி அந்த சைடெல்லாம் பழுத்து போய் கிடக்கு நிறையா. குண்டு மிளகாய், இது குண்டுக்காய். முதுக்கங்காய் செடி மாதிரி இருக்கு பாருங்க. இதுலயே இப்போ ஒரு 4 சாதிக்காய் இருக்கும். ஆமாம். இது ஒரு சின்ன காய், சீனிக்காய் மாதிரி பிடிக்கான இருக்கு. அது கூட முடுக்குன்னு உடஞ்சிருது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது அனுப்புகிறேன்னு மெசேஜ், அதை அப்படியே சென்ட் பண்ணி விடுங்கண்ணே. எல்லாருக்கும் உங்கள் குரூப்பில் உள்ளவங்களுக்கு பூரா சென்ட் பண்ணால் நம்ம வீடியோ பார்க்கலாம். உங்கள்கிட்ட குரூப்பில் தான் நிறையா பேர் ஆள் இருக்காங்க.
பச்சை இது இந்த பூச்சி இருக்கு பாருங்க, இது கடிச்சுன்னு வச்சுக்கோங்க விஷம். தெங்கனிக்கில் இப்போ தான் பார்த்தேன். இந்த அந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. அது விஷம் கடிச்சுன்னா அப்படியே புட்டு என்ன சொல்லுவா, முட்டை அப்படியே இது வந்துடும், பொறி மாதிரி தனித்தனியாக பழுத்துக்கிட்டு. அதை அப்படியே உடையுது. இந்த செடியில் எல்லாமே நம்ம வந்து பிடுங்கியாச்சு. இந்த செடியிலலாம் சுத்தமாக பழுத்த மிளகாயை பிடுங்கிட்டோம். இதில் எல்லாத்துலேயும் பழுத்த மிளகா பிடுங்கியாச்சு. இப்போ அதில் அங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த காய் அவ்வளோதான் பழுக்கலை, என்னமோ ஒரு மாதிரி அது வேற காய். அப்படியே கீழே விட்டு இது 5 கிலோ வந்துருக்கு போல இருக்கு. 5-6 கிலோ விட்டாலே என்ன பவுடர் அடிச்சு பவுடர் அடி உங்களுக்கு கிலோ போடுற வேணுங்கிறானுங்களே. அந்த கேட்டில் ஒன்று பழுது, அந்த அந்த கீழே கை கீழே வெளியே பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய போடுங்க. இப்படி வெயில் நல்லா காய போட்டால் தான் நல்லா சூப்பராக காஞ்சி நம்மளுக்கு இதாகும் பழம். நம்ம அப்புறம் மிளகாய் பவுட்ரு அரைக்கலாம், மிளகாய் பொடி. அதனால் நல்லா காய விட்டுருங்க. பார்த்தீங்களா, எம்பிட்டு போட்டுருக்கோம்.
ஆமாம் ஆமாம், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அள்ளி போடுவோம். வீடியோ இருக்கும். காம்பு போட்டு அடிக்கூடாது, காம்போ எடுத்துரும். காம்பு எடுத்து ஃப்ரெண்ட், அப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக மிளகா பழம் பிடிங்கிட்டு வந்து காய போட்டோம். இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய போடணும். காய போட்டால் தான் வந்து அது காஞ்சி அதோடைய பக்குவத்துக்கு கரெக்டாக வர்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை நம்ம இப்போ பண்ணியாச்சு. இன்னும் வெயில் நல்லா சூரியன் வெளியே ஒளி வரையில் நம்ம இந்த மாதிரி நல்லா காய போட்டோம்னா பச்சை மிளகா சூப்பராக காஞ்சு நம்மளுக்கு பட்டை மிளகாயாக ஆயிரும். பட்டை மிளகாய் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் பவுட்ரு பண்ணி நம்ம மிளகா பொடியாக வச்சுக்கிறலாம். எதுக்கு வேணாலும் நம்ம குக்கிங் பண்ணையில் யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறீங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் இதோட பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறும் காளீஸ்வரன். பாய்.